ஹாய் காய்ஸ், கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு, வாய்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு உப்புமா ரெசிபி பார்க்கலாம். வெஜிடபிள் போட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இஞ்சி போடுங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கருகாப்பில், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா, அது இல்லாமல் ஒரு 2 வரமிளகா வந்து நான் இது கூட ஆட் பண்ணி இது நல்லா வந்துட்டு நான் வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி தக்காளி வந்துட்டு இது கூட ஆட் பண்ணுங்கள். தக்காளி போடலினாலும் நல்லாயிருக்கும், ஆனால் குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் லைட்டாக குட்டியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது கூட நம்ம வந்து வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம். நான் கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட பட்டாணியும் கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு இப்போ காயை வந்து வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஏன்னா வெந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ரவையை போடுங்க. ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா காய் வந்து வேகாது. இப்போ நான் சம்பா ரவை வந்து ஒரு 1/4 கிலோ வந்துட்டு இது கூட ஆட் பண்ணுறேன். கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் எங்கள் ஊரில் சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வச்சு ரெண்டையும் வந்து நல்லா ஈவனாக வெந்து வர அளவு கொதிக்க விட்டுடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால் நான் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கு. இது நல்லா வந்துட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வந்துட்டு இஞ்சி வரணும். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு ஆட் பண்ணி இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட மனமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த ரவையோட மனம், ஒரிஜினல் மனம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதனால நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு இந்த ரவையெல்லாம் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் அந்த சூடு வந்து அப்படியே இருக்கும், வரன்னு ஆயிடாது. அதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.